தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்கள்? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எட்ஜெக்டிவ்ஸ். கிராமர் கிளாஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ எட்ஜெக்டிவ்னா என்ன? Adjective is a word that describes or modifies noun or a pronoun. ஸோ நம்ம ஆல்ரெடி நவுன் என்றது என்ன அப்படின்னு பெயர் சொல்லுன்னு பார்த்துருக்கோம். ப்ரோனவுன் என்றது பெயரின் சொல்லுன்னு பார்த்துருக்கோம். கரெக்ட்? ஸோ நவுன் நவுன் யார்? இப்போ ராம், சீதா, இவங்க எல்லாமே நவுன். ஸோ நவுனுக்கு பதிலா ஒரு வாட்டியும் நவுனு பத்தி ராம் வந்து நல்ல பையன், ராம் வந்து ஸ்கூலுக்கு போறான், ராம் வந்து பஸ்ல போறான், ராம்னு அடிக்கடி ராமன் அந்த ரிப்பிட்டேஷன் அவாய்ட் பண்றதுக்கு நம்ம வந்து அதுக்கு பதிலா தான் யூஸ் பண்றது தான் பிரதிபெயர் சொல்லுன்னு ஒரு பெரிய ஒரு டீட்டெயில் கிளாஸ் பார்த்துட்டோம். அதுலயே வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா என்ன, சப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா என்ன, இது எல்லாமே நம்ம பார்த்திருந்தோம். கரெக்டா? உங்க எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நான் நம்புறேன். சோ நம்ம இங்க வந்து ராமுக்கு பதிலா இங்க ஹி, ஓகேங்களா? சீதாக்கு பதிலா ஷி, இதெல்லாம்ன்றது சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ன்றது நம்ம நல்லபடி பார்த்திருந்தோம். சோ இவங்க ரெண்டு பேர் நவுன் இல்ல அது ப்ரோனவுன், இவங்க நவுன் ப்ரோனவுன் வர்ணிக்க செய்யறது, அதுதான் அட்ஜெக்டிவ். என்ன பண்ணுது? வர்ணிக்க, அதாவது அதை பத்தி ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் மாடிஃபை பண்ணுது. அந்த நவுன் இல்ல ப்ரோனவுனை வந்து மாடிஃபை, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் நம்மளுக்கு அந்த எட்ஜெக்டிவ்ன்றது வேலை செய்யுது. இப்ப இங்க ஒரு பூவை காமிக்கிறேன். இந்த பூ எப்படி இருக்கு? ஹவ் இஸ் இட்? ஹவ் என்ற கேள்வி கேக்குறீங்க. எப்படி இருக்கு? பார்க்கதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கா? ஸோ இட்ஸ் பியூட்டிஃபுல். ஸோ த ஃப்ளவர் இஸ் பியூட்டிஃபுல். அப்போ இந்த பூவை நான் வர்ணிக்கிறேன். அந்த ஃப்ளவர் இங்க வந்து திஸ் இஸ் அ ஃப்ளவர்னு நான் எழுதுறேன். இப்போ இங்க நான் எழுதுறேன் திஸ் இஸ் அ ஃப்ளவர். ஓகே, எழுதிட்டேன். இப்போ இட் இஸ் அ பியூட்டிஃபுல், திஸ் ஃப்ளவர் இஸ் பியூட்டிஃபுல் இப்படி சொல்றேன் பாருங்களேன். திஸ் ஃப்ளவர் இஸ் பியூட்டிஃபுல். இப்போ இந்த ஃப்ளவரை நான் வர்ணிக்கிறேன். எப்படிப்பட்ட ஃப்ளவர் அது? பியூட்டிஃபுல் இல்ல அக்லி? உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அக்லி. எந்த விதமான ஒரு டிஸ்கிரிப்ஷன் நம்மளுக்கு இப்ப இந்த ஃப்ளவர்ன்றதுதான் அங்க ஒரு பெயர் சொல், நவுன். அந்த நவுனை பத்தி உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சது? என்ன நவுன் என்ன மாடிஃபை பண்ணுது? அது ரொம்ப பார்க்க அழகா இருக்கு, அக்லியா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு நீங்க சொல்றீங்க. கரெக்டா? இப்ப இங்க ஒரு பொம்மை இருக்கு. இந்த பொம்மை எப்படி இருக்கு? ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? அப்போ நான் அதுக்கு பியூட்டிஃபுல்லும் சொல்லலாம், இல்லாட்டி கியூட், கியூட் என்ற வேர்டு நான் இந்த பொம்மைக்கு யூஸ் பண்ணலாம். சோ இந்த பொம்மை இட் இஸ் அ டால், இட் இஸ் வெரி கியூட். ஓகேங்களா? சோ இந்த டாலை நான் எப்படி வர்ணிச்சேன்? கியூட்டாக இருக்கு அப்படின்னு வர்ணிச்சேன். புரியுதா உங்களுக்கு? சோ எந்த ஒரு பொருளோ பெயர் ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்கோ இல்லை, உங்களுக்கு அதாவது நவுன் என்ன? நேம், பிளேஸ், அனிமல் அண்ட் திங். பெயர் சொல்ன்றது நேமிங் வேர்ட்ஸ். ஓகே, சோ அத வர்ணிச்சாலே உங்களுக்கு அது ஒரு எட்ஜெக்டிவ். ஓகே, சோ இது கிளியர் ஆயிடுச்சா? தட் அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னு. ஓகே, இப்ப இங்க ஒரு நெக்லஸ் இருக்கு. ஓகே, இது பாருங்க எப்படி இருக்கு? ரொம்ப பிரிட்டியா இருக்கா? பார்க்க ரொம்ப அழகா இருக்கா? சோ நான் இதுக்கு பியூட்டிஃபுல்லும் யூஸ் பண்ணலாம், பிரிட்டி கூட யூஸ் பண்ணலாம். பண்ணலாம் தானே? இட்ஸ் வெரி பிரிட்டி. ஓகே, சோ இது வர்ணிக்கிறது. சோ ரெண்டு மூணு நானே லைவ் எக்ஸாம்பிளும் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். தட் அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்ப நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ஸோ ஒரு ஆக்டிவிட்டி பார்த்துட்டு எட்ஜெக்டிவ் ஒழுங்கா உங்களுக்கு புரிஞ்சுதான்னு ஒரு ஆக்டிவிட்டி பார்த்துக்கிட்டு நம்ம எட்ஜெக்டிவ் பத்தி இன்னும் டீட்டெயில்டா என்ன பார்க்க போறோம்ன்றது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ உங்க எல்லாருக்கும் எட்ஜெக்டிவ்னா என்னன்னு புரிஞ்சிடுச்சா? புரிஞ்சிடுச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, இல்ல சாட் பாக்ஸ்ல எஸ் மேம்னு சொல்லுங்க பார்க்கலாம். சென்ட் மேரி ஸ்கூல் சேட் பண்ணுங்க. நீங்க எங்களோட பேசினாதான் எங்களுக்கு புரியும். உங்களுக்கு எல்லாம் புரியுதா புரியலையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். சோ நம்ம டக் டக்குன்னு போலாமா? நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாமா எட்ஜெக்டிவ் என்னன்னு? ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல நம்ம எட்ஜெக்டிவை ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்புறமா நம்ம இன்னும் டீட்டெயில்டா எட்ஜெக்டிவ்ஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ இங்க a dark room. இப்போ ரூம் என்றது தான் இங்க ஒரு நவுன்.
நவுனுக்கு முன்ப வந்திருக்கு. அந்த ரூமை பத்தி என்ன நம்மளுக்கு தகவல் கிடைக்குது, என்ன டிஸ்கிரிப்ஷன் அந்த ரூம் பத்தி? அது ரொம்ப இருட்டா இருக்கு. அந்த ரூம் எப்படி இருக்கு? ஹவ் ஹவ் என்ற கேள்வி நீங்க கேக்குறீங்க. சோ அந்த ரூம் எப்படி இருக்கு? இருட்டாக இருக்கு. ஓகேங்களா? சோ இருட்டு, அதாவது டார்க்ன்றது தான் அங்க அட்ஜெக்டிவ். கரெக்டாக சொல்லிவிட்டீங்க. தேங்க்யூ so மச். இப்போ நீங்க அடுத்தது பார்க்கலாமா? ரைட். ராம் இஸ் அ ஸ்மார்ட் பாய். இங்க ராம் என்றது நவுன், பாயும் வந்து ராமை தான் குறிக்குது. ஸோ அதுவும் நவுன். இப்போ நவுனை பத்தி வர்ணிக்கிறது இல்ல நவுனை பத்தி மாடிஃபை பண்றது தான் நம்மளுக்கு ஒரு எட்ஜெக்டிவ்னு நம்ம பார்த்தோம். இப்போ எங்க என்ன, ஸ்மார்ட்டா இல்ல பாயா இல்ல ராமா? ஏயா பியா சியான்று டைப் பண்ணுங்க சென்ட் மேரிஸ். பசங்களை விட்டு டைப் பண்ணுங்க. இல்ல நீங்க பசங்க கிட்ட கேட்டுட்டு ஆன்சரை சேட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா எனக்கும் புரியும் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சுதுன்னு. ரொம்ப ஈஸி தானே? இப்ப இங்க ராம பத்தி நம்மளுக்கு என்ன தெரியுது? தட் அவன் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட், இன்டெலிஜென்டான பையன் அப்படின்னு. நம்ம இந்த ஸ்மார்ட்ன்றது இன்டெலிஜென்டாவும் சொல்லலாம், பார்க்க அழகா இருந்தாலும் ஸ்மார்ட், ஹி லுக்ஸ் சோ ஸ்மார்ட் ஹேண்ட்ஸம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? சோ நம்ம இங்க ஸ்மார்ட்ன்றது தான் நம்மளுக்கு வேண்டிய அட்ஜெக்டிவ். ராம் இஸ் a ஸ்மார்ட் பாய். அடுத்த சென்டென்ஸ்ல பார்க்கலாமா? இட் இஸ் a பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளை. அந்த பட்டாம்பூச்சி எப்படி இருக்கு? அந்த பட்டர்ஃப்ளை எப்படி இருக்கு? ரொம்ப கவர்ச்சியாக, பியூட்டிஃபுல்லா இருக்கு, அழகாக இருக்கு. கரெக்டா? ஸோ ஏ பட்டர்ஃப்ளை, பி பியூட்டிஃபுல், சி இட். ஸோ இங்க நம்ம சொன்னோம் இல்லையா, இட்ன்றது யாருக்காக உபயோகப்பட்டிருக்கு? இந்த பட்டர்ஃப்ளை தான். இட் இஸ் அ பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளைக்கு பதிலா இட் என்ற ப்ரோனவுன் உபயோகிச்சு இருக்கும், பிரதிபெயர் சொல் உபயோகிச்சிருக்கும். ஸோ பியூட்டிஃபுல் என்றது தான் இங்க கரெக்டான எட்ஜெக்டிவ். கரெக்டா? டிக் பண்ணிடலாமா? ஷுவரா? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ரைட். அடுத்ததாக பார்க்கலாம். ராஜ் லிவ்ஸ் இன் அ பிக் ஹவுஸ். இப்போ ராஜ் தான் இங்க ஒரு நவுன். இன்னொரு ஏதாவது நவுன் இங்க கண்ணுக்கு தெரியுதா உங்களுக்கு? பாருங்க, ஐடென்டிஃபை பண்ணுங்க. வெரி குட், ஹவுஸ். ஹவுஸும் இங்க ஒரு நவுன். இப்ப இங்க எதை பத்தி வர்ணிச்சிருக்காங்க? ராஜ பத்தியா வீடு பத்தியா? அதையும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சோ ரெண்டு நவுன் இருக்கு இந்த சென்டென்ஸ்ல, ராஜ் அண்ட் ஹவுஸ். ராஜோட வீடு பத்தி தான் இங்க டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்கு? ரொம்ப பெருசா இருக்கு, பிக். த ஹவுஸ் இஸ் பிக். ஸோ ராஜ் லிவ்ஸ் இன் அ பிக் ஹவுஸ். வெரி குட். ஐ ஹாவ் அ பியூட்டிஃபுல் ஒயிட் ட்ரெஸ். இப்போ இங்க பாருங்க, இங்க எதை பத்தி வருது? ஐன்றது இங்க ஒரு உங்களுக்கு ஐன்றது நான் அப்படின்னு சொல்றது. ஓகே, இப்ப ஏன் கிட்ட ஒரு பியூட்டிஃபுல் அழகா இருக்கு வெள்ளை ட்ரெஸ். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸ பத்தி ரெண்டு வர்ணன், ரெண்டு வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. பியூட்டிஃபுல்லும் இருக்கு, வர்ணிச்சு எப்படி வர்ணிக்கிறாங்க இந்த ட்ரெஸ்ஸ? பியூட்டிஃபுல்லாவும் வர்ணிக்கிறாங்க, வெள்ளை என்ற கலரும் வர்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இது ரெண்டுமே எட்ஜெக்டிவ் தான். ஒரு சென்டென்ஸ்ல நம்ம ஒரு 3 எட்ஜெக்டிவ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். சோ ஆர்டர் ஆஃப் எட்ஜெக்டிவ்ஸும் இருக்கு. அத கூட நான் உங்களுக்கு நடத்துவேன். தட் பியூட்டிஃபுல் முதல்ல வரணும், ஒயிட் அப்புறமா வரணும். ஒயிட் பியூட்டிஃபுல் ட்ரெஸ்ன்றது சொல்லக்கூடாது. பியூட்டிஃபுல் ஒயிட் ட்ரெஸ் தான் கரெக்டான ஆர்டர். சோ இதுலயே ஆர்டர் இருக்கு. ஓகேங்களா? எப்படி இந்த வந்து வர்ணிக்கிறதே வந்து ஒரு 3 அட்ஜெக்டிவ் நீங்க ஒரு சென்டென்ஸ்ல எழுதுறீங்கன்னா அது எந்த ஆர்டர்ல எழுதணும்னு அதுக்கும் ஒரு ரூல் இருக்கு கிராமர்ல. சோ நான் அதையும் உங்களுக்கு நடத்துவேன். பட் நீங்க இப்போ வந்து இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஐ ஹாவ் அ பியூட்டிஃபுல் ஒயிட் ட்ரெஸ். அப்போ பியூட்டிஃபுல்லும் இங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸ பத்தி வர்ணிக்கிறாங்க, அழகா இருக்கு. வேற என்ன இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இங்க கிடைச்சது? அந்த ட்ரெஸ் வந்து வெள்ளையா இருக்கு அப்படின்றதும் நம்மளுக்கு சோ போத் ஏ அண்ட் பி ஆர் த ஆன்சர்ஸ். ஓகேங்களா? கிளியரா? இட் இஸ் அ பிளாக் கேட். இங்க கேட்டை பத்தி வர்ணிக்கப்படுது. அது எப்படி கேட் இருக்கு? ரொம்ப கருப்பாக இருக்கு, கருப்பான கேட் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ யூ வில் ரைட் இட் ஆஸ் பிளாக்.
கேட்ன்றது தான் ஒரு நவுன். நவுனை பத்தி வர்ணிக்கிறது தான் adjective. கரெக்டா? ஒவ்வொரு வாட்டியும் நான் அதை உங்களுக்கு ரிவைஸ் பண்றேன், so that உங்களுக்கு எந்த விதமான தப்பும் வரக்கூடாது ஒரு சென்டென்ஸ்ல adjective ஐடென்டிஃபை பண்றதுக்கு. The frog skin is moist. ஓகே, so moist என்ன? ஈரப்பதம். ஓகே, ஈரம். சோ ஸ்கின், இங்க வந்து ஸ்கின் வந்து உங்களுக்கு தோல் மேல இருக்கிற அந்த ஸ்கின். ஃப்ராக் அண்ட் அடுத்த ஆப்ஷன் மாய்ஸ்ட். ஸோ ஸ்கின் எப்படி இருக்கு அப்படின்றதா இங்க நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, அதாவது வர்ணிக்கப்படுது. த ஃப்ராக் ஸ்கின், யாரோட ஸ்கின் மாய்ஸ்டா இருக்கு? அந்த ஃப்ராகோட ஸ்கின். ஸோ மாய்ஸ்ட்ன்றது தான் இங்க நம்மளுக்கு தேவையான அட்ஜெக்டிவ். The old man is crossing the road. ஸோ இங்க நம்மளுக்கு ஓல்டு மேன், அவரை பத்தி தான் இங்க பேசுறோம். அவர் தான் இங்க ஒரு நவுன். கிராசிங் த ரோட், அப்ப என்ன மிஸ் இங்க என்ன என்ன அட்ஜெக்டிவா இருக்க முடியும்? ஓல்டு மேன் தானே அப்படி நீங்க நினைப்பீங்க. அவர் எப்படிப்பட்ட யங் மேனா ஓல்டு மேனா? அப்படி இந்த ஓல்டு தான் வந்து உங்களுக்கு அந்த ஆளை பத்தி சொல்லுது. தட் அவர் வந்து ரொம்ப ஓல்டா இருந்தாரு, அவர் வயசான ஆளு. யங்னு போட்டா அதுதான் அங்க உள்ள அட்ஜெக்டிவ். சோ அந்த ஆள் எப்படி இருந்தாங்க? வயசான இருந்தாங்களா, யங்கா இருந்தாங்களா? அததான் வந்து அட்ஜெக்டிவ் இங்க. So the old man crossing the road. So old only, man என்றது ஒரு noun, road என்றதும் ஒரு noun, crossing என்றது ஒரு செயல், அதாவது வினை சொல்லுன்னு சொல்லுவீங்களா, வேர்ப்னு சொல்லுவீங்களா தமிழ்ல. I'll just have a sip of water. So இங்க வந்து old தான் answer. Right. அடுத்தது, she is a naughty girl. இங்க பார்த்தாலே தெரியுது பாருங்க, வாயெல்லாம் கிழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. குழந்தை இருக்கு கையில, அப்பாக்கு, அப்பாவா அம்மான்னு தெரியல எனக்கு. சோ எவ்வளோ எவ்வளோ சேட்டைக்காரிங்களா இருக்காங்க பாருங்க. அந்த அந்த பாப்பா சேட்டைக்காரின்னு சொல்வீங்களா? சோ she is a naughty girl. So she is a naughty girl. The girl, naughty or she, which is the option? Okay, so நம்மளுக்கு தெரியும் இங்க வந்து naughty தான் அந்த பொண்ணை பத்தி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. தட் அவள் ரொம்ப சேட்டைக்காரி அப்படின்றது. naughty, very good. ஸோ இப்போ உங்க எல்லாருக்கும் adjective என்னன்னு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நம்ம அடுத்த கான்செப்டுக்கு போலாமா? இப்ப பாருங்க, அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் நீங்க ஆன்சர் சொல்லுங்க. The bitter god is bitter. ஆப்ஷன் சொல்லுங்க. பிட்டரா, பிட்டர் காடா, தேவா? சோ பிட்டர் காட்னா என்ன? பாகக்காய். அவ கையிலேயே வச்சிருக்கா பாருங்க, இந்த பாப்பா கையில வச்சிருக்காங்க பாருங்க. மோஸ்டா சின்ன பாப்பா எல்லாம், ஐ மீன் நீங்க நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பிட்டர் காட் சாப்பிடுறது இல்ல. கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள். சாப்பிட சாப்பிட உங்களுக்கும் பிடிச்சிரும். வெரி குட் ஃபார் ஹெல்த். ஓகே, ஸோ கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க. பிட்டர், பிட்டர் காட், பிட்டர் காட் என்றது ஒரு நவுன், த என்றது ஒரு ஆர்டிக்கல். பிட்டர் என்றது தான் அது வந்து கசப்பாக இருக்கு, அந்த பாகக்காய் எப்படி இருக்கு? கசப்பாக இருக்கு அப்படின்னு சொல்றது தான் வந்து அங்க அதோ அந்த பாகக்காய் பத்தி டிஸ்கிரைப் பண்றாங்க, வர்ணிக்கிறாங்க. ஸோ பிட்டர் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நம்ம ஆன்சர்ஸை பார்ப்போம். ரைட், the dark room, dark the answer. Ram is a smart boy, smart answer. It is beautiful butterfly, and the butterfly பத்தி beautiful ன்னு சொல்லியிருக்காங்க. Raj lives in a big house, அந்த வீடு பெருசாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. I have a beautiful white dress. So beautiful white ரெண்டுமே adjective தான் அங்க. It is a black cat, black cat தான், black is the adjective. Moist தான் அங்க, அந்த ஸ்கின் வந்து ஈரப்பதமா இருந்தது தான் moistன்னு அர்த்தம். ஓல்டு மேன்ன்றதா, அந்த மேன் எப்படிப்பட்டவரா இருந்தாரு? வயசானவரா இருந்தாரு. நாட்டி, ஓகே, இங்க நாட்டி கேர்ள் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? நாட்டியா இருந்தாங்க. பாகக்காய் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? பிட்டர், அதாவது கசப்பாக இருந்தது. ஓகேங்களா? சோ இப்ப நம்ம ஸ்கிரீனுக்கு வரலாமா திருப்பி?
சென்ட் மேரிஸ், உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லபடி எட்ஜெக்டிவ்னா என்னன்றது நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு நம்ம விசேஷமா என்ன பார்க்க போறோம்னா எட்ஜெக்டிவோட கம்பேரிசன். இப்போ நான் ஒரு கடைக்கு போறேன். ஓகேங்களா? நான் ஒரு கடைக்கு போறேன், எனக்கு ஒரு கம்மல் வேணும்னு கேக்குறேன். அப்போ அங்க அந்த கடைக்காரன் எனக்கு இந்த ஒரு கம்மலை காமிக்கிறாங்க. இங்க பாருங்க, இங்க கம்மலை காமிக்கிறான். ஓகேங்களா? உங்களுக்கு கேமரால தெரியுதா? ஓகே, ரைட். இந்த கம்மலை எனக்கு வந்து இது வேண்டாம், எனக்கு வந்து பெருசா வேணும் அப்படின்னு கேக்குறேன். எனக்கு கொஞ்சம் லாங்கா வேணும், நீளமா வேணும், இது ரொம்ப குட்டியா இருக்கு அப்படின்னு சொல்றேன். சோ இது வந்து எனக்கு லாங்கா வேணும் அப்படின்ற அப்போ இந்த கம்மல் கொண்டாந்து காமிக்கிறான். ஓகேங்களா? சோ இந்த கம்மல் அப்ப இது இதோட என்ன எப்படி இருக்கு? இது வந்து லாங் லாங் இயரிங்ஸ் காமிங்க அப்படின்னு சொல்றேன் நான். லாங், அதாவது அவர் இது கொண்டாந்து காமிக்கிறார். நோ நோ, ஐ வாண்ட் லாங்கர் தேன் திஸ். இதை விட எனக்கு இன்னும் லாங்கா வேணும். அப்போ நான் லாங்கர் இஆர் அப்படின்னு சேர்த்துப்பேன். ஏன்னா நான் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றேன், இங்க கம்பேர் பண்றேன். என்ன பண்றேன்? கம்பேர் பண்றேன். தட் எனக்கு இதை விட இது எனக்கு பெருசா லாங்கா வேணும் அப்படின்னு சொல்றேன். எனக்கு இதுவும் திருப்தி இல்லை. ஐ வாண்ட் தி லாங்கஸ்ட். எனக்கு எல்லாத்தோட பெருசா வேணும், அப்படி பெருசா லாங்கா வேணும் அப்படின்னு சொல்றேன். அப்போ கடைக்காரர் கொண்டு வந்து இது வந்து தி லாங்கஸ்ட், திஸ் இஸ் தி லாங்கஸ்ட், என்கிட்ட இதுதான் இருக்கு. தி லாங்கஸ்ட் ஐ ஹேவ், திஸ் இஸ் தி லாங்கஸ்ட் இயரிங் ஐ ஹேவ். கடைக்காரர் என்ன சொல்றாரு? இப்போ என்கிட்ட இருக்கிறதே இதுதான், இருக்கிறதே பெருசான இயரிங் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ன சொன்னாருங்க? இஎஸ்டின்னு போட்டு கொடுத்தாரு. அப்போ இந்த இயரிங்கும் காமிக்கிறாரு வச்சுக்கோங்களேன். இதையும் காமிக்கிறார். இல்ல எனக்கு இதுவும் பெருசா வேணும் அப்படின்னு கேட்ட உடனே அவர் இதுதான் கடைசியா காமிக்கிறார். சோ இத்தனை இயரிங்கோட கம்பேர் பண்ண பிறகுதான் எனக்கு இது வந்து இதுதான் இருக்கிறதே பெருசாக இருக்கு, என்கிட்ட பெரிய லாங்கஸ்ட் இயரிங்ன்றது கடைக்காரர் என்கிட்ட சொல்றாரு. ஓகேங்களா? சோ என்ன உங்களுக்கு புரிஞ்சுது? ரெண்டு பேர், ரெண்டு ரெண்டு டூ நவுன் ஆர் ப்ரோனவுனை கம்பேர் பண்ணும் போது நீங்க இந்த இஆர் ஆட் பண்ணுவீங்க அந்த எட்ஜெக்டிவோட. அந்த எட்ஜெக்டிவோட என்ன பண்ணுவீங்க? இஆர் ஆட் பண்ணுவீங்க. எட்ஜெக்டிவ் பிளஸ் இஆர் ஆட் பண்ணுவீங்க, ரெண்டு பேர். அண்ட் லாங்கர் தேன் எப்படி எழுதுவீங்க? லாங்கர் தேன்ன்றது எழுதணும். ஓகேங்களா? நிறைய நிறைய இருக்கும் போது, நிறைய இயரிங்ஸ் இருக்கீங்க, எல்லாத்தோட இதுதான் இருக்கிறதுலே பெருசு அப்படின்ற போது நீங்க எழுதுவீங்க அந்த அட்ஜெக்டிவோட இஎஸ்டி ஆட் பண்ணுவீங்க. அப்ப இங்க அட்ஜெக்டிவ் என்னது? லாங். அப்போ நான் இஎஸ்டி அங்க கூட ஒரு த எழுதிட்டோம், தி லாங்கஸ்ட் அப்படி. சோ இதுக்கெல்லாம் ஒரு பெயர் இருக்கு, அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ரெண்டு 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 திங்ஸ் இல்ல ரெண்டு பர்சன், ஏதாவது ரெண்டு நவுன் கம்பேர் பண்ணும் போது உங்களுக்கு நீங்க இஆர் ஆட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? நிறைய பேரோட கம்பேர் பண்ணி அதுதான் எல்லாத்தோட பெருசா இருக்கு இல்ல சின்னதா இருக்கு, இல்லாட்டி குண்டா இருக்கு, ஒல்லியா இருக்கு, அந்த மாதிரி என்ன இருக்கோ அதுதான் வந்து சூப்பர்லேட்டிவ். இப்ப நான் வந்து இது வந்து நீங்க எக்ஸாம்பிளோட புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கு என்ன சொல்றது, டேர்ம்ஸோட சொல்லி தரப்போறேன். என்ன சொல்லி தரப்போறேன்? டேர்ம்ஸ். அதுக்கு என்ன, அதுக்கு ஒரு பெயர் இருக்கு. இங்க பாரு, அதாவது describes the noun and the pronoun. ஓகே, இது கிளியரா இருக்கு. describes a noun and a pronoun without comparison. ஒரு கம்பேரிசனுமே இல்ல. இங்க ஒரே ஒரு தம்பி தான் இருக்காங்க. அந்த தம்பிக்கு வந்து ஏ என்று பெயர் வச்சுக்கோங்களேன். இவருக்கு நான் கையே வரைய மறந்துட்டு இருக்கேன், சாரி. ஓகே, சோ இங்க இவர் வந்து எப்படி இருக்காரு? நீளமாக இருக்காரு, டாலா இருக்காரு. ஓகேங்களா? சோ இங்க அவரை வந்து யாரோடையும் நானு கம்பேர் பண்ணல. சோ அதுதான் பாசிட்டிவ் டிகிரி. ஓகேங்களா? இதுக்கு தான் பெயர் என்ன? டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிசன். டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிசன். இததான் இப்ப நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம்.
ஸோ கம்பேரிசனே இல்லைன்னா அதுக்கு பெயர் வந்து பாசிட்டிவ் டிகிரி. ரெண்டு பேர் இப்ப நான் காமிச்சேன் இல்லையா, ரெண்டு கம்மலை வச்சு கம்பேர் பண்ண, அந்த மாதிரி இருந்தா அதுக்கு பெயர் கம்பேரிட்டிவ் டிகிரி. என்னது? கம்பேரிட்டிவ். அப்போ கம்பேர் நவுன் ஆன் அ ப்ரோனவுன் டு அனதர். இப்ப இங்க பாருங்க, இந்த ஏ தம்பி இருக்கானா, அந்த ஏ தம்பியோட இந்த பி தம்பி இன்னும் நீளமா இருக்கானா? கரெக்டா? அப்ப நான் என்ன சொல்லுவேன்? பி இஸ் டாலர் தேன் ஏ. நான் இங்க ஒரு இஆர் போட்டேன், நான் இங்க பாருங்க இஆர் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த டாலோட என்ன பண்ணிருக்கேன்? இந்த டாலோட என்ன பண்ணிருக்கேன்? அண்ட் தேன். நீங்க தமிழ்ல சொல்றீங்க இவன் அவன் சொல்றீங்க இல்லையா, உயரமாக யான் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அந்த ஓட அப்படிதான் he is taller than. ஓகேங்களா? சோ நீங்க கம்பேரிட்டிவ்ல இந்த than என்ற வேர்டை பாப்பீங்க. அடுத்ததாக இந்த ஏ தம்பிய நான் பி சி ரெண்டு பேரோட கம்பேர் பண்றேன். அதாவது நீங்க நினைச்சுக்கோங்க, இங்க நிறைய பேர் கிளாஸ்ல நிறைய பேர் இருக்காங்க, அது அவங்களோட இந்த சிய கம்பேர் பண்றேன். கம்பேர் மோர் தேன் டூ திங்ஸ், ரெண்டுக்கு மேல நவுனோ ப்ரோனவுனோ இருந்தாங்கன்னா இஎஸ்டி எழுதணும். அந்த பேஸ் அட்ஜெக்டிவோட இஎஸ்டி எழுதணும். இந்த டாலோட என்ன பண்ண? இஎஸ்டி எழுதுன த டாலஸ்ட். இதுக்கு பெயர் தான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இப்போ கிளியரா புரியுதா? நம்ம இதுக்கெல்லாம் இப்ப நான் வந்து கம்மலை வச்சு காமிச்சேன். நம்மளுக்கு பேச தெரியும் இங்கிலீஷ். ஓ ஐ மீன் பேச தெரியும், இல்ல தமிழ்ல சொல்ல தெரியும். இது வந்து அதோட அழகா இருக்கு, அது எல்லாத்தோட அழகா இருக்கு அப்படின்னு எல்லாம் பேச தெரியும். ஆனா இங்கிலீஷ்ல நம்மளுக்கு வேர்ட்ஸ் சென்டென்ஸ் கொடுத்தா அதுல பாசிட்டிவ் டிகிரி இருக்கா, கம்பேரிட்டிவ் டிகிரி இருக்கா, இல்ல சூப்பர்லேட்டிவ் டிகிரி இருக்கான்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். இல்லாட்டி நிறைய சென்டென்ஸ்ல இந்த மாதிரி ஒரு டேஷ் கொடுத்துட்டு அங்க என்ன வரும், டால் வருமா, டாலஸ்ட் வருமா, டாலர் வருமான்னு கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு புரியணும் அந்த சென்டென்ஸ்ல எப்படி எழுதணும்ன்றது. சோ அதுக்காக தான் இதை நீங்க கத்துக்கணும். தட் ரெண்டு பேருக்கு நடுவுல கம்பேரிசன் இருந்தா அப்போ நீங்க இஆர் எழுதணும். அது ரெண்டுக்கு மேல பேர் இருந்தா இஎஸ்டி எழுதணும். கம்பேரிசனே இல்லைன்னா டால் தான் எழுதணும். கிளியர்னா கிளியர் சொல்லுங்க சென்ட் மேரிஸ். இப்போ எல்லா அட்ஜெக்டிவ்ஸ் டிகிரிஸ் ஆஃப் கம்பேருக்கும் இஆரோ இஎஸ்டியோ எழுத மாட்டோம். இங்கிலீஷ்ல எப்பவுமே அப்படிதான். ஐயோ என்னடா ஈஸியா முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சோமே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வரும். என்ன ட்விஸ்ட்? ஒரு சில ரூல்ஸ் இருக்கு, அத நம்ம பாப்போமா? பாருங்க. இப்போ நீங்க இங்க நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து பாசிட்டிவ். பாசிட்டிவ்ல இங்க இஆர் எழுதணும், சூப்பர்லேட்டிவ்ல இஎஸ்டி எழுதணும். கரெக்ட் தான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு என்ன எழுதியிருக்காங்க, இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ஜி எழுதியிருக்காங்க. ஏன்? ஏன் அப்படி? ஆனா நம்ம இப்ப லாங்னு எழுதும் போது நம்ம எழுதவே இல்லையே. இப்ப நம்ம லாங்னு எழுதும் போது, லாங்கர்னு எழுதும் போது, இல்ல லாங்கஸ்ட்னு எழுதும் போது நான் இந்த ஜிய வந்து ரெண்டா எழுதவே இல்லையே. ஏன் இங்க மட்டும் ஏன் ரெண்டா எழுதியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும் தானே? கண்டிப்பாக வரும். அப்ப அதுக்கு ஒரு ரூல் இருக்கு. அது என்ன ரூலு அப்படின்னா, இங்க பாருங்க நான் எழுதுறேன். இப்போ இங்க சின்ன இருக்குல்ல, இந்த வாவல்ல இருந்து நம்ம இங்க வாவல் இங்க பார்க்கணும். எங்க இருக்கு? ஐ தானே வவல். வவல்னா என்ன? AEIOU இதுதானே வவல்ஸ், நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே? ஓகேங்களா? ஓகே. சோ இதை எப்படி கதைப்பீங்க? இங்க வவல்ல முதல்ல பாப்பீங்க. அப்போ வவல்ல இருந்து கவுண்ட் பண்ணும். 1 2 1 2 வந்தா இந்த லாஸ்ட்ல இருக்கிற கான்சனன்ட்ட ரெண்டா எழுதிட்டு அப்புறம் தான் இஆர் எழுதணும். டபுள் என் இஆர் எழுதணும். இங்க பாருங்க, வவல் இங்க இருக்கா? இப்ப நான் கவுண்ட் பண்றேன். 1 2 3 வந்துடுச்சு. 3 வரதுனாலதான் இந்த ஜியை நான் டபுள் பண்ணல. என்னது? நான் என்ன சொன்னேன் திருப்பி சொல்றேன் பாருங்க. வவல் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஐடென்டிஃபைனா அந்த வேர்ட்ல வவல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு அந்த வவல்ல இருந்து கவுண்ட் பண்ணீங்கன்னா 1 2 வந்தா அந்த அடுத்த உள்ள கான்சனன்ட்ட கண்டிப்பா நீங்க டபுள் பண்ணி எழுதணும். அதனாலதான் இந்த ஸ்பெல்லிங்ல டபுள் இருக்கு. அதனாலதான் சிவிசி வேர்ட்ஸ் டபுள் த கான்சனன்ட் அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு.
ஓகேங்களா? என்ன பண்ணுவீங்க? சிவிசி கான்சனன்ட்ஸா வந்தா இது எங்க மிஸ் சிவிசி அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த டிஹெச்ன்றது ஒரே சவுண்ட். உங்க எல்லாருக்கும் தெரியும், என்னோட சேர்ந்து போனிக்ஸ் படிச்சிருக்கீங்க நீங்க. டிஹெச் வந்து த த அப்படின்னு படிப்போன்றது நம்ம பார்த்திருக்கோம். ஸோ கான்சனன்ட் இங்க வந்து கான்சனன்ட் சவுண்ட், வவல் சவுண்ட் கான்சனன்ட். அதனால இங்க வவல்ல இருந்து 1 2 டைப் பண்ணா இங்க டபுள். அதே மாதிரிதான் இங்க இஎஸ்டி ஆட் பண்றதுக்கு மேல டபுள் என் போடணும். இதே மாதிரி இங்க இஎஸ்டி ஆட் பண்றது டபுள் ஜி போடணும். இந்த ரூல் கிளியர் ஆயிடுச்சா? அடுத்த ரூலுக்கு போலாமா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு the consonant y changes it to I then add er or est. எப்பெல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் அட்ஜெக்டிவ்ஸ் வந்து ஒய்ல எண்ட் ஆகுதோ அதை நம்ம ஒய்யை எடுத்துட்டு அதுக்கு பதிலா ஐ எழுதி இஆர் எழுதணும். ஹெவி, ஏர்லி அப்படின்னு ஒய்ல முடியுது. அதனால நீங்க அந்த ஒய்யை எடுத்துட்டு நீங்க இப்ப இன்னொன்னு எழுதி காமிக்கிறேன் பாருங்க. ஹாப்பி அப்படி இருக்கு. இப்ப ஹாப்பி, ஹாப்பியர், நான் ரொம்ப சந்தோஷமா. ராம் இஸ் ஹாப்பியர் தேன் ராஜ் அப்படின்னு எனக்கு ரெண்டு பேருக்கு கம்பேரிசன், யார் அதிகமாக சந்தோஷமா இருக்கானா நான் இந்த இதோட இஆர் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ரெண்டு பேரோட கம்பேர் பண்ணா இஆர் ஆட் பண்ணணும். அப்ப நான் எப்படி எழுதுவேன்? ஹாப்பி இப்படி எழுதுவேன். இது தப்பு. எப்படி எழுதணும்? ஹாப்பி, இந்த ஒய்யை கட் பண்ணி ஒய்க்கு பதிலா ஐ எழுதி இஆர் எழுதும். ஹாப்பியர் அப்படி எழுதணும். புரியுதுங்களா? அதேதான் இங்க எல்லாமே பண்ணிருக்கு. இந்த ஒய்யை எடுத்துட்டு ஐஆர், ஒய்யை எடுத்துட்டு இஎஸ்டி. கிளியரா? அடுத்ததாக எந்த அட்ஜெக்டிவ்க்கெல்லாம் ஈல முடியுதோ அவங்களுக்கு இஆர் போட வேண்டாம், வெறும் ஆர் போட்டா போறோம். அதே மாதிரி இங்க இஎஸ்டி எழுத வேண்டாம், வெறும் எஸ்டி எழுதணும். adjective ending in e takes only r or st. கிளியரா? எஸ். அடுத்த ரூலுக்கு போகலாமா? எஸ். நம்ம கிளாஸ் முடியறதுக்கு டைம் ஆகுது, அதனால டக் டக்குன்னு அடுத்த ரூலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ரூல் முடிச்சிட்டோம். இப்போ இத பார்த்துடலாம். அடுத்ததாக மோர் தேன் 6 லெட்டர், அதாவது மோர் தேன் 6 லெட்டர் இருந்தா எந்த எட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் உங்களுக்கு 6க்கு மேல லெட்டர்ஸ் இருந்தா அத வந்து நீங்க இன்ட்ரெஸ்டிங், இன்ட்ரெஸ்டிங்கர் அர் அப்படியெல்லாம் போடக்கூடாது, இஆர் எல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்ப ஒரு மோர் எழுதிடணும். சூப்பர்லேட்டிவ்ல வந்தா மோஸ்ட்னு எழுதணும். சோ என்ன பண்ணுவீங்க? இன்ட்ரெஸ்டிங்க்கு முன்ப மோர் எழுதுவீங்க. ரெண்டு பேருக்கு நடுவுல இப்ப ஒரு ரெண்டு புக் இருக்கு எனக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்கோ செகண்ட் ஸ்டாண்டர்ட் புக்கோ பேரெல்லாம் நம்ம வந்து புக்குக்கு பேர் ராமாயணமோ அப்புறமா வேற ஏதாவது புக்கு சொல்லுங்களேன். ராமாயணம் ஒரு ஸ்டோரி புக் இருக்கு. அப்புறமா நம்மளுக்கு வேற ஏதோ ஒரு ஸ்டோரி புக் சொல்லுங்களேன், பேர் நீங்களே சொல்லுங்களேன். பகவத்கீதா அது ஒரு ஸ்டோரி புக் இருக்கு வச்சுக்கோங்களேன். அந்த ரெண்டு புக்கோட உங்களுக்கு எந்த புக் மோர் இன்ட்ரெஸ்டிங்? இப்ப எனக்கு வந்து பகவத்கீதா புக் மோர் இன்ட்ரெஸ்டிங் பிடிச்சிருக்கு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் அதுதான் எழுதுவேன். அந்த ஸ்டோரி, த கிருஷ்ணா ஸ்டோரி புக் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் தேன் த ராமா புக் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். மோர் இன்ட்ரெஸ்டிங் அப்படி. சோ நம்மளுக்கு என்ன மோர் இன்ட்ரெஸ்டிங்? ஓகேங்களா? அத மாதிரி நம்ம மோர் இன்ட்ரெஸ்டிங் எல்லாத்தோட உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, த்ரீ அக்லி டக்லிங் இந்த ஸ்டோரி தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஐ லைக் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இஸ் அக்லி டக்லிங். இல்ல மூவி நேம் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த மூவி நேம் சொல்லுங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி டிஃபிகல்ட், மோர் இது பாருங்க 1 2 3 4 5 6 7 8 7 to 8 லெட்டர் வேர்ட். மோர் தென் 6 லெட்டர்னா அது வந்து யூ ஹாவ் டு ஆட் மோர் ஆர் மோஸ்ட். அது வந்து டிஃபிகல்ட், டிஃபிகல்டர், டிஃபிகல்டஸ்ட் அப்படியெல்லாம் எழுதக்கூடாது. அது தவிர்த்து நம்மளுக்கு எட்ஜெக்டிவ்ஸ்ல இர்ரெகுலர் எட்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. இவங்களுக்கு என்னன்னா இஆர் இல்ல இஎஸ்டி ஆட் பண்ணக்கூடாது. மொத்தம் வேர்டே மாறுது. எப்படி வேர்ப்லயும் அப்படி இருக்கு இல்லையா? ஈட், ஏட், ஈட்டன் அப்படி இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி அட்ஜெக்டிவ்லயும் மொத்தமா வேர்டே மாறும். குட், வெல், அதுக்கு வந்து குட். ஐ எம் டூயிங் குட். ஹி இஸ் பெட்டர் டுடே. நேத்தோட இன்னைக்கு நான் கம்பேர் பண்றேன், அதனால ஐ சே ஐம் பெட்டர் டுடே. நான் இன்னைக்கு கொஞ்சம் இன்னும் பெட்டரா சுகமா இருக்கேன் அப்படின்னு சொல்றது. பெஸ்ட்,
I feel today I'm feeling best today. Okay, I gave my best. அது மாதிரி. ஸோ இது வந்து பாசிட்டிவ்ல இப்படி வேர்ட்ஸ் எல்லாம் வந்தா கம்பேரிட்டிவ்ல இப்படி மாறிடும். சூப்பர்லேட்டிவ்ல இப்படி மாறிடும். பேட், ஈவில், இல் இதெல்லாம் வந்தா கம்பேரிட்டிவ்ல பேடர், பேடஸ்ட் அப்படியெல்லாம் ஒரு வார்த்தையே கிடையாது இங்கிலீஷ்ல. பேடுக்கு பதிலா என்ன வரும்? வேர்ஸ். வேர்ஸ்ட்ன்றது சூப்பர்லேட்டிவ். இட் இஸ் த வேர்ஸ்ட் மூவி ஐ ஹாவ் எவர் வாட்ச்ட் அப்படின்னு எல்லாத்தோட worst மூவி நான் இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னு சொல்றது. லிட்டில், லெஸ், லெசர், லீஸ்ட், ஃபார், ஃபாதர், ஃபாதர்ஸ்ட். ஓகேங்களா? சோ ஒரு குவிக் ஆக்டிவிட்டி பார்த்துடலாமா? உங்க எல்லாருக்கும் இப்ப புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். எப்படி நம்ம அந்த சூப்பர்லே பாசிட்டிவ்ல இருந்து கம்பேரிட்டிவ்ல இருந்து சூப்பர்லேட்டிவ்க்கு மாறுறதுன்றது நம்ம ஒரு ஆக்டிவிட்டிய பார்த்துடலாம். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க சென்ட் மேரிஸ். இங்க பாருங்க, நான் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் கம்பேரிசன் இல்லாம இங்க எழுதிடுறேன். பிக், நியர், ஸ்லோ, இவங்க எல்லாமே எது ஒரு கம்பேரிசனுமே இல்ல. ஃபாஸ்ட், அப்புறம் வைட். ஓகேங்களா? இது வந்து கம்பேரிசனே இல்ல. இப்ப நம்ம என்ன படிச்சோம்? இஆர் ஆட் பண்ணோம் கம்பேரிட்டிவ்ல. அப்போ இஆர் ஆட் பண்ணணும்னா நம்ம வந்து இங்க நம்ம என்ன பார்த்தோம்? பிக் வவல்ல இருந்து கவுண்ட் பண்றேன். 1 2 வருது. அதனால இந்த ஜிய ரெண்டாக எழுதணும். பிக்கர், ஜி 2 ஜி போட்டு தான் இஆர் ஆட் பண்ணோம். இங்க தி பிக்கெஸ்ட், நியர், நியரர், நியரஸ்ட், இங்க நியரஸ்ட், தி நியரஸ்ட். சென்டென்ஸ் வேணா நீங்க எழுத மை ஸ்கூல் இஸ் தி நியரஸ்ட் டு மை ஹவுஸ். ஃபாஸ்ட், ஃபாஸ்டர். Rakesh runs faster than Raj. Raj runs the fastest. ஓ, அதுக்கப்புறம் ஸ்லோ, ஸ்லோவர், ஸ்லோவெஸ்ட், வைட், வைட், வைடர், வைடஸ்ட். புரியுதா உங்க எல்லாருக்கும்? எப்படி நம்ம கம்பேரிட்டிவ், பாசிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் 3 degrees of comparison எழுதணும்னா ஆன்சர்ஸ் எழுதிக்கோங்க. நான் 2 minutes வெயிட் பண்றேன். உங்களுக்கு இது இந்த வேர்ட்ஸ் எழுதிக்கணும்னா எழுதிக்கோங்க. ஸோ நீங்க எல்லாத்துலயும் கவனிச்சீங்கன்னா இங்க பாசிட்டிவ்ல கம்பேரிசனே இல்ல. நீங்க கம்பேரிட்டிவ்னா 2 பேரோட கம்பேர் பண்ணும்போது நீங்க இஆர் ஆட் எழுதுவீங்க. சேம் ஃபாஸ்ட் ஸ்பெல்லிங் சேம் எழுதிட்டு இங்க இஆர் எழுதுவீங்க. நியர் ஸ்பெல்லிங் சேம் எழுதி இஆர் எழுதுவீங்க. இங்க மட்டும் 2 ஜி எழுதுவோம். அது ஏன் எழுதுறோம்ன்றத ரூல் கூட நான் சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. கரெக்டா? இங்க பாருங்க, ஸ்லோவஸ்ட், வைடஸ்ட், ஃபாஸ்டஸ்ட், நியரஸ்ட். இப்போ நம்ம சில ஆன்சர்ஸ் பார்க்கலாம். கடகடன் நீங்க வந்து இப்போ நீங்க சொல்லுங்க இதுக்கு ஆன்சர்ஸ். ஏயா, பியா, சியான்றத டைப் பண்ணுங்க சென்ட் மேரிஸ். திஸ் இஸ் த டேஷ் ட்ரீ ஐ ஹாவ் சீன். இங்க இவ்ளோ மரம் இருக்கு. அந்த ஒரு மரம் மட்டும் டாலா இருக்கு. சோ இது எல்லாத்தோட கம்பேர் பண்றோம். அப்ப இங்க என்ன வரும்? டாலர் வருமா, டாலஸ்ட் வருமா, டால் வருமா? நான் உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துட்டேன். இஎஸ்டி கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் வரும் போது அதுக்கு முன்பு த என்றது கண்டிப்பாக வரும். அப்போ இங்க என்ன வரும்? சோ நீங்க இங்க இது பண்ண வேண்டியது, இது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி, இது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி, இது வந்து பாசிட்டிவ் டிகிரி. ஓகேங்களா? சோ இங்க கம்பேரிசனே இல்ல. சோ இது இல்லாட்டி இதுதான் நம்ம எடுக்கணும். ஆனா இங்க 2 பேரோட நடுவுல கம்பேரிசன் கிடையாது. நிறைய பேரோட கம்பேரிசன். சோ கண்டிப்பாக நான் இதை தான் எடுப்பேன். கரெக்டா? இஎஸ்டி தான் நான் இங்க ஆட் பண்ணியிருக்கேன். கரெக்டா? சோ ஐ வில் பிக் அப் தி டாலஸ்ட் ட்ரீ ஐ ஹவ் எவர் சீன். கரெக்டா? உங்க ஆன்சர்ஸ் மேட்ச் ஆச்சா? கமான், அடுத்தது நீங்களே பண்ணுங்க பார்க்கலாம். I am the dash bird in the world.
சோ இங்க ஒரு பிக்சரை பார்த்துட்டு ஆன்சர் எழுதாதீங்க. இங்க ஒரு பறவை தான் இருக்கு. ஆனா கொஸ்டின் ஒழுங்கா படிங்க. ஐ ஆம் தி பேர்ட் இன் த வேர்ல்ட். என்டையர் வேர்ல்டுல, மொத்தம் பூமியில அதை கம்பேர் பண்றோம். சோ எல்லாரோடையும் கம்பேர் பண்றோம். சோ கண்டிப்பாக இது சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான். இஎஸ்டி தான் ஆட் பண்ணணும். கொஸ்டினை பார்த்துட்டு இங்க ஒரு பறவை தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்மால் எழுதிட கூடாது. இங்க பாருங்க த வருது. ஐ am தி ஸ்மாலஸ்ட் பேர்ட் இன் தி வேர்ல்ட். கிளியரா? திஸ் ரோஸ் இஸ் டேஷ். இங்க இப்போ கவனிச்சு நீங்க தான் ஆன்சர் சொல்லணும் எனக்கு. ஓகேயா? சொல்லிட்டீங்களா ஆன்சர்ஸ்? திஸ் ரோஸ் இஸ் பிரிட்டி. கரெக்ட். இங்க எந்த ஒரு கம்பாரிசனுமே கிடையாது. சோ திஸ் ரோஸ் இஸ் பிரிட்டி. ஐ கேன் ஜம்ப் டேஷ் than மை ஃப்ரெண்ட். நான் இங்க ரெண்டு பேர் இருக்காங்க. அதாவது ஒரு ஃப்ரெண்டும் நானும். நான் என்ன வந்து என் ஃப்ரெண்டோட நான் கம்பேர் பண்றேன். அப்போ என்ன வரும்? எழுதுக்கு ஆப்ஷன் ஏயா பியா சியான்னு டைப் பண்ணுங்க சென்ட் மேரிஸ். நீங்க ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கொஞ்சம் டைப் பண்ணிடுங்களேன் ஆன்சர் சென்ட் மேரிஸ். பசங்களை கேட்டு ஆன்சர் டைப் பண்ணுங்க. நான் சாட் பாக்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஐ கேன் ஜம்ப் டேஷ் than மை ஃப்ரெண்ட். வெரி குட். ஐ கேன் ஜம்ப் ஹையர். ஏன்னா ரெண்டு பேருக்கு நடுவுல கம்பேரிசன் இருக்கு. அதனால இங்க ஹையர் தான் நம்ம எழுதணும். நம்ம இங்க அதாவது ஒப்பிட்டு இருக்கு. அப்படி ஒப்பிட்டுனா கம்பேரிசன். கம்பேரிசன் இருக்குன்னா ஒப்பிடுதல் இருக்குன்னா நம்ம வந்து இங்க ஹையர் தான் எழுதுவோம். ஏன்னா ரெண்டு பேருக்கு நடுவுல கம்பேரிசன் இருக்கு. ஹையர். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. த ப்ளூ வேல் இஸ் டேஷ் than an elephant. இப்ப ப்ளூ வேல நம்ம யாரோட கம்பேர் பண்றோம்? எலிஃபேண்டோட. சோ ரெண்டு பேருக்கு நடுவுல தான் கம்பேரிசன் நடக்குது. அண்ட் நீங்க இங்க கவனிச்சீங்கன்னா இங்க தேன் என்ற வேர்டு வருது. ஓகே, ப்ளூ வேல் எலிஃபேண்டோட என்னவா இருக்கு? பெருசாக இருக்கு. லார்ஜ். ஓகே, சோ ஒப்பிட்டு யாரோட ஒப்பிடுறாங்க? ப்ளூ வேலோட எலிஃபேண்டோட ஒப்பிடுறாங்க. சோ they are comparing the elephant and the blue whale. So we will use larger. My brother is dash than me. Again இங்க ரெண்டு சகோதரருக்குள்ள ஒப்பிட்டல் இருக்கு. அதாவது கம்பேரிசன் இருக்கு. அதனால நம்ம ஷார்ட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? தேன் என்ற வேர்டு வந்துடுச்சு. மை பிரதர் இஸ் ஷார்ட்டர் தேன் மீ. I am the dash among them. I am the dash among them. A tall, B taller, C tallest. என்ன எழுதுவீங்க? Come on, write it fast. I am the dash among them. கரெக்ட். நிறைய பேரோட கம்பேரிசன் இருக்கு. அதனால நம்ம டாலஸ்ட் தான் எழுதுவோம். கரெக்ட். வெரி குட். I am the dashed flower in the world. So இங்க பாருங்க தி, அந்த வேர்டு தி வருது. சோ இங்க ஒரு ஃப்ளவர் தான் இருக்கு. அதனால பிக்னு எழுதக்கூடாது. என்ன பண்றாங்க? அந்த ஃப்ளவரை இந்த என்டையர் வேர்ல்டுல கம்பேர் பண்றாங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு ஜெனரல் நாலேஜ் கூட. ஆமாம், இந்த ரஃப்லீஷியா என்ற ஃப்ளவர் தான் உலகத்திலே இருக்கிறதுலே பெரிய ஃப்ளவர். ஐ ஆம் த பிக்கெஸ்ட் ஃப்ளவர் இன் த வேர்ல்ட் அண்ட் மை நேம் இஸ் ரஃப்லீஷியா. கரெக்ட். ராம் இஸ் டேஷ் than ராகுல். ராமும் ராகுலுக்கு நடுவுல ஒப்பிடுதல் இருக்கு. அதாவது கம்பேரிசன் இருக்கு. சோ யூ வில் ரைட் ராம் இஸ் thinner than ராகுல். ER. இங்க பாருங்க ரெண்டு என்ன எழுதியிருக்கோம் நம்ம. கரெக்டா? The weather is dash than yesterday. அப்போ இங்க ஒரு ஏரோப்ளேன் தான் இருக்கு. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பிக்சரை பார்க்காதீங்க. அந்த வெதர்
அதாவது கிளைமேட் எப்படி, வெதர் எப்படி இருக்கு, இன்னைக்கும் நேத்தும், இன்னைக்கும் நேத்தோட நம்ம கம்பேரிசன் பண்றோம். த வெதர் இஸ் டேஷ் தேன் எஸ்டர்டே. நேத்தோட இன்னைக்கு எப்படி இருக்கு, ரொம்ப சூடா இருக்கு, ரொம்ப ஹாட்டா, ஓகே ஹாட்டரா இருக்கு. ஹாட்டா இருக்கு நான் சொல்லுவோம், ஏன்னா ஹாட், த வெதர் இஸ் ஹாட். வெறும் வெதர் பத்தி பேசுறோம்னா வெதர் இஸ் ஹாட்னு சொல்லலாம். ஆனா நேத்தோட இன்னைக்கு ஒப்பிடுதல் பண்றதுனால நம்ம த வெதர் இஸ் ஹாட்டர் தேன் எஸ்டர்டே தான் சொல்லணும். த வெதர் இஸ் ஹாட் தேன் எஸ்டர்டே சொல்லக்கூடாது. திஸ் கொஸ்டின் பேப்பர் இஸ் டேஷ் ஃபார் மீ. இந்த கொஸ்டின் பேப்பரை யாரோடையும் கம்பேர் பண்ணல. இங்க வெறும் கொஸ்டின் பேப்பர் பத்தி தான் சொல்றோம். தட் அது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு, சுலபமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். திஸ் கொஸ்டின் பேப்பர் இஸ் ஈஸி ஃபார் மீ. மை பர்த்டே கேக் இஸ் டேஷ். இங்கேயும் இந்த கேக்கை யாரோடையும் கம்பேர் பண்ணல. ஓகேங்களா? இங்க பாருங்க, இந்த ஒய்ல எண்ட் ஆவறதுனால ஒய்ய கட் பண்ணி ஐஆர் எழுதியிருக்காங்க, ஒய்ய கட் பண்ணி ஐஎஸ்டி எழுதியிருக்காங்க. பட் இங்க இந்த கேக்கை யாரோடையும் கம்பேர் பண்ணாதனால மை பர்த்டே கேக் இஸ் டேஸ்டி மட்டும்தான் நீங்க எழுதணும். டேஸ்டியர் தேன், இப்போ நான் வந்து ராகுலோட கேக், பர்த்டே கேக்கும் என்னோட கேக் கம்பேர் பண்றேன்னா நான் இங்க எழுதுவேன் மை பர்த்டே கேக் இஸ் டேஸ்டியர் தேன் ராகுல்ஸ் பர்த்டே கேக். ஓகேங்களா? இங்க எதுவுமே கம்பேரிசன் இல்லாதனால நான் டேஸ்டி மட்டும்தான் எழுதுவேன். கமான், the red frock is good but the pink dress is dashed than it. so இங்க ரெட் ஃப்ராக்கும் பிங்க் ட்ரெஸ்ஸுக்கும் ரெண்டுத்துக்கும் ஒப்பிடுதல் இருக்கு, அதாவது கம்பேரிசன் இருக்கு. அண்ட் இது ஒரு irregular adjective. இங்க குட், குட்டர், குடஸ்ட் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. குட், பெட்டர், பெஸ்ட். அப்ப எது செகண்ட் ஃபார்ம்ல வரும், கம்பேரிட்டிவ் எது வரும்? பெட்டர். எஸ், பெட்டர். Ganga is the dash, the வந்துடுச்சு. So Ganga is the longest river in India. Kalki is the dash film I have watched so far. The வந்துடுச்சு. அதனால இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இன்ட்ரெஸ்டிங் அப்படியெல்லாம் வராது. மோர் இன்ட்ரெஸ்டிங், மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இது ரெண்டுத்துலயும் நம்ம ஏதாவது ஒண்ணு எடுக்கணும். இங்க வந்து இப்போ வரைக்கும் நான் பார்த்ததுல, அதாவது நீங்க எத்தனை மூவிஸ் பாத்தீங்களோ எல்லா மூவியோட கம்பேர் பண்றீங்க. அதனால அண்ட் இங்க ஒரு த வந்துடுச்சு, அதனால மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் தான் நீங்க எழுதணும். கல்கி மூவியும் வேற ஏதாவது மூவி பேர் சொல்லுங்களேன். நான் டோரேமான் கார்ட்டூனும் ரெண்டுத்தையும் இங்க பாருங்க, டோரேமான் கார்ட்டூன் அண்ட் போகேமான் ரெண்டு கார்ட்டூன் கம்பேர் பண்றாங்க அண்ட் தேன் வேர்டு வந்துடுச்சு. அண்ட் இது ஒரு irregular adjective. இங்க பேட், வேர்ஸ், வேர்ஸ்ட். அப்ப நம்ம என்ன படிச்சோம்? வேர்ஸ்ட்ன்றது சூப்பர்லேட்டிவ் டிகிரி, வேர்ஸ் வேர்ஸ் தான் வந்து கம்பேரேட்டிவ் டிகிரி, பேட் வந்து பாசிட்டிவ். ஸோ நீங்க இப்படி எழுதிக்கலாம், இது பாசிட்டிவ், இது கம்பேரிட்டிவ், இது சூப்பர்லேட்டிவ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? பேட்ன்றது பாசிட்டிவ், ஒரு கம்பேரிசனும் கிடையாது. வேர்ஸ்ன்றது ரெண்டு பேருக்கு நடுவுல கம்பேரிசன் பண்றது அண்ட் வேர்ஸ்ட்ன்றது நிறைய பேரு. ஸோ டோரேமான் கார்ட்டூன் இஸ் வேர்ஸ் தேன் போகேமான் அப்படின்றது கம்பேரிசன் ரெண்டுக்கு நடுவுல இருக்கிறதுனால பி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். இன்னும் 4 இருக்கு, பார்த்து முடிச்சிருவோம் நம்ம. a feather is dash than stone. feather, இந்த ரக்கை இருக்கு இல்லையா, இத featherயும் இந்த ஸ்டோன், இந்த கல்லையும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றாங்க, ஒப்பிடுதல் பண்றாங்க. அப்போ நம்ம ரெண்டு பேர் இருக்கிறதுனால er தான் ஆட் பண்ணும், கம்பேரிட்டிவ் டிகிரி. a feather is lighter than stone. அடுத்ததாக the girl has dash hair. இங்க இந்த கேர்ளோட முடிய யாரோடையும் ஒப்பிடுதல் பண்ணல, கம்பேர் பண்ணல. அந்த கேர்ள் முடி எப்படி இருக்கு மட்டும்தான் சொல்லி இருக்கும். the girl has thick hair. ஓகேங்களா? the girl has thick hair. this car is dash car in the world. இந்த கார் வந்து எல்லாத்தோட ரொம்ப விலை மதிப்பு உள்ளது, எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்றோம். சோ நம்ம வேர்ல்டுல கம்பேர் பண்றோம் எல்லாத்தோட. சோ த, அதனால இங்க ஒரு த வந்துச்சு. சோ மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ்.
ஐ am the dash kid in my class. இங்க the வந்துடுச்சு. அதனால நம்ம வந்து EST உள்ள, அதாவது சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான் எடுக்கணும். I am the smartest kid in my class. ஓகேங்களா? ஸோ நான் நம்புறேன் இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். உங்க எல்லோருக்குமே டிகிரிஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் என்னது, பாசிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் அண்ட் கம்பேரிட்டிவ்ன்றது தெரிஞ்சிருக்கும். எப்படி அது உள்ள ரூல்ஸும் நம்ம கத்துக்கிட்டோம். எப்போ ER எழுதணும், எப்போ EST எழுதணும், எப்போ வெறும்னே ஆர் எழுதணும், எப்போ ஒய்ய கட் பண்ணி IR எழுதணும், இது எல்லாமே நீங்க பாத்தீங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர்ஸ் நோட் பண்ணணும்னா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் tallest, செகண்ட் ஒன் smallest, third one pretty, fourth one higher, fifth one larger, sixth one shorter, tallest, biggest, thinner, hotter, easier, tasty, 13th one better, 14th one longest, 15th one most interesting, 16th one worse, 17th one lighter, 18th one thick, 19th one most expensive, 20th one smartest. All right. So நம்ம wind up பண்ணிக்கலாம் இப்போ. எப்படி இருந்தது கிளாஸ்ன்றது சொல்லுங்க சென்ட் மேரிஸ். Thank you so much for your attending the session. Thank you so much, St. Mary's. I would be very happy if you interact with me and let me know how the kids. எனக்கு chat boxல நீங்க interact பண்ணீங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். எனக்கு பசங்களுக்கு புரிஞ்சுதா, இதுல ஏதாவது டவுட்ஸ் கேட்டீங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு. நாங்களும் கிளாஸ் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு உற்சாகமா இருக்கும். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.